ओम श्री कृष्णाय परमात्मने नमः। सक्ताः कर्मण्य विद्वांसः यथा कुर्वन्ति भारत कुर्यात् विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोक संग्रहम्। भगवान श्री कृष्णர் இந்த ஸ்லோகத்தில் ஞானிகள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை கூறுகிறார். பொதுவாக உலகத்துல மக்கள் எப்படி இருக்காங்க, அவர்களோடு சேர்ந்து இந்த ஞானி எப்படி செயலாற்ற வேண்டும், ரொம்ப கஷ்டம். அதாவது பக்குவமற்ற மக்களுடன் பக்குவமுடைய ஒருவர் பணியாற்றுவது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ஞானி சமூகத்தில் மக்களோடு மக்களாக வாழ்கிறார். முதல்ல இந்த ஞானி எப்படிப்பட்டவர்? இவர் நன்றாக கர்மயோகம்லாம் செய்து குருவிடம் சென்று வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்று ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை அடைந்து தானே பரம்பொருள் என்பதை உணர்ந்த ஒரு ஞானி. அவர் சமூகத்துல மக்களோடு செயலாற்றுகிறார். அவர் எப்படி செயலாற்ற வேண்டும்? பகவான் சொல்கிறார், ஹே பாரத, ஓ அர்ஜுனா, பரத குலத்தில் பிறந்தவனே, யதா எப்படி, அவித்வாம்சக, அவித்வாம்சகனா அறிவிலிகள், அதாவது தான் யாரு அப்படின்னு தெரியாது, உண்மையிலே தான் ஒரு ஜீவனா, இறைவன் இருக்கிறாரா, இதெல்லாம் தன்னை பற்றியோ உலகத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ பெரிதாக எதுவுமே தெரியாத ஒரு அஞ்ஞானிகள், அறிவிலிகள். இப்படிப்பட்டவர்கள் நிறைய உலகத்துல இருக்காங்க இல்லையா? அவித்வாம்சக, அவங்க எப்படி இருக்காங்கன்னா, கர்மணி சக்தாகா, செயல்ல ரொம்ப பற்றோட, இந்த செயலை செஞ்சா இதனால எனக்கு இன்பம் கிடைக்கும், இதனால எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பற்றோட, செயலிலும் செயலின் பலனிலும் ரொம்ப பற்றோட, இந்த உலகத்தை ரொம்ப உண்மை என்று நினைத்து இதெல்லாம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் மிகுந்த ஆசைகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் ஒருத்தர் செயலாற்றுகிறான். இது போன்று பலர் இந்த அறிவிலிகள் செயலாற்றுகிறார்கள் உலகத்துல. அதாவது தன்னை பற்றிய அறிவோ இறைவனை பற்றிய அறிவோ இல்லாத அஞ்ஞானிகள் செயலாற்றுகிறார்கள். அவர்கள் எப்படி செயலாற்றுகிறார்களோ அப்படியே பகவான் சொல்கிறார், ததா. இந்த இரண்டாவது வரியில இருக்கிறது என்ன? வித்வாம்சா, வித்வான். வித்வான்னு சொன்னா என்ன? குறியாத் வித்வான் இருக்கு இல்லையா? வித்வான்னு சொன்னா அறிவாளி, மெய்யுணர்ந்தவன், தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்த ஞானி. ததா அவ்வாறே லோக சங்கிரகம் சிகீர்ஷுகு, உலகிற்கு நன்மை செய்வதை விரும்பி, சிகீர்ஷுகுன்னு அதில் ஆவல் உடையவராக, அசக்தக குறியாத், ரொம்ப முக்கியம், அசக்தகன பற்று இல்லாமல், குறியாத் செயல் புரிய வேண்டும். அறிவிலிகள் செயலிலும் செயலின் பலனிலும் எப்படி பற்றோடு இந்த உலகத்தில் செயலாற்றுகிறார்களோ அப்படியே தன்னை உணர்ந்த மெய்யறிவாளரும் உலக நன்மையை விரும்பி, லோக சங்கிரகம் சிகீர்ஷுகு, என்ன செய்யணும்னா பற்றில்லாமல் செயல் புரிந்து வழி காட்ட வேண்டும். இவருக்கு இந்த செயல்னால ஆக போறது ஒண்ணும் கிடையாது, செயலோட பலன்ல இவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, அவர் செயல் பலனை விரும்பியே அவர் செயல்ல ஈடுபடல, ஆனாலும் செயல் புரிகிறார். ஏன் அப்படின்னா இந்த மக்களுக்கு தர்மம் என்றால் என்ன, அதாவது அருளியல் சார்ந்த அறநெறி வாழ்க்கை, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. வெறும்னா இது போன்ற ஒரு டைரக்ஷன் இல்லாம இருந்தா என்னாகும்? பொருள் இன்ப நாட்டமே அதிகமா போயிடும், தர்மத்துக்கு முக்கியத்துவம் இருக்காது. மக்கள் திரும்ப 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 அதற்காக சுயநலம் மிக்க மிருகங்களாக மாறி விடுவார்கள். இப்ப வாழ்க்கையில தர்மம் ரொம்ப முக்கியம். தர்மத்துக்குள்ள வர வர வரதான் நமக்கு இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஞான பாதைக்கான இதெல்லாம் அப்பதான் வருமே தவிர, இல்லாட்டி பற்றுக்கு மேல பற்று, கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துலதான் மக்கள் உழல்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அது அருளியல் சார்ந்த அறநெறி வாழ்க்கையில் அவர்களை வழி நடத்த வேண்டும். அதற்காக இந்த ஞானி எப்படி பகவான மாதிரி அவருக்கு பர்சனலா எந்த அஜெண்டாவும் இல்லாத போதும் இந்த மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக ரொம்ப ஆசையோட ரொம்ப ரொம்ப ஆர்வத்துடன், பற்றில்லாமல், அவருக்கு அந்த செயல்லையோ செயலின் பலனிலையோ பர்சனலா எந்த லாபமும் கிடையாது, ஆனாலும் இவர்களுடன் உற்சாகமாக செயலாற்றுகிறார்கள். நம்ம பார்க்கிறோம் நிறைய இடத்துல இந்த சேவை இயக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய துறவி பெருமக்கள்லாம் செயல்புரிறாங்க. அவங்களுக்கு பர்சனலா என்ன அதுலன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த மக்களுக்கு சேவை செய்வது, சர்வபூத ஹிதே ரதாஹா அப்படின்னு பல இடத்துல பகவான் சொல்வார் கீதையில. அதாவது எல்லா உயிர்களின் நன்மையை விரும்புபவர்கள் இந்த ஞானிகள். அவர்கள் அதனால அவங்களுக்கு பர்சனலா ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக செய்யறது இல்லை, மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து பற்றில்லாமல் அவர்கள் செயலாற்றுகிறார்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பொதுவா. அதாவது குழந்தைகளோட நம்ம விளையாடுறோம்,
குழந்தைங்க எப்படி விளையாடும், ரொம்ப சீரியஸா அந்த விளையாட்டை வந்து ரொம்ப பரமசத்தியமாக நினைத்து, அதில் தோத்து போனா அழுவும், ஜெயிச்சா பெருசா கொண்டாடும். நாமும் விளையாடுறோம், ஆனா நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்துப்போமா அந்த விளையாட்டனா? குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடுறோம், நமக்கு அது விளையாட்டு என்று தெரியும். அது போல ஞானிகளுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் தோற்றம் என்பது தெரியும். இந்த உலகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு உண்மைத்தன்மை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தர்மமாக அவர்கள் வந்து செயல்களில் ஈடுபடுவார்கள், வழிகாட்டுவார்கள். மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஊக்கத்துடன், உற்சாகத்துடன், சிறிதளவு கூட பற்று இல்லாமல், செயல்களிலோ செயல்களின் பலன்களிலோ பற்று இல்லாமல் இந்த மக்களோடு மக்களாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு பகவான் அவ்வளவு அழகாக ஞானிகளுக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு வழிகாட்டுறார். எப்படி வந்து அவர்கள் பற்றோட ஆசையோட அவன் வேலை பார்ப்பான், அவனோட நீ வந்து வேலை செய்ய. ஆனா நம்ம ஞானியோட மனசுல பற்று இருக்காது. அவர் வந்து உற்சாகமாக செயலை வந்து செயல்லையே கவனத்தை குவித்து நன்றாக அவர் பணியாற்றுவார் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.